ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மெரைன் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து மெரைன் இன்சூரன்ஸ், தட் இஸ் ஷிப்பிங் இன்சூரன்ஸ், அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, மெரைன் இன்சூரன்ஸ் அப்படின்னா தட் இஸ் இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து ஷிப்பிங், தட் இஸ் ஷிப் மூலிமா வந்து ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, என்னோடய ப்ராடக்டை வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ஷிப்பை நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய ரிஸ்க்ஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்ஸை வந்து நான் காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மெரைன் இன்சூரன்ஸ் அப்படின்றத நான் எடுக்கிறேன். ஓகேவா? அந்த மெரைன் இன்சூரன்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மெரைன் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் அன் அக்ரிமெண்ட் whereby the insurer undertakes to indemnify the insured in the manner and to the extent thereby agreed against marine losses. மெரைன் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த அக்ரிமெண்ட் பிட்வீன் தி இன்சூரர், அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க, தட் இஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி வித் தி இன்சூரர், தட் இஸ் த இன்சூரர் எடுக்கிறவங்க. ஓகேவா? அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு அக்ரிமெண்ட். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரைன் மூலமாக மெரைனில் வந்து ஏற்படக்கூடிய லாஸஸை வந்து நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக, என்னுடைய லாஸை வந்து நான் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்படுற ஒரு இன்சூரன்ஸ் தான் மெரைன் இன்சூரன்ஸ். Marine insurance provides protection against the loss by marine perils or perils of the sea. ஸோ மரைன் இன்சூரன்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து அந்த இன்சூர்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் வரக்கூடிய லாஸஸ், தட் இஸ் மெரைன் பெரில்ஸ்னால் என்ன, ஆபத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கப்பலில் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதன் மூலயமா ஏற்படக்கூடிய ஆபத்தாக இருக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து போகும்போது அலைகள் அதிகமாகலாம், புயல் காற்று வீசலாம், அதனால் வந்து லாஸஸ் வந்து எனக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான ஆபத்துக்களிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் மெரைன் இன்சூரன்ஸ். மெரைன் பெரில்ஸ் ஆர் collision of ship with a rock or ship attacked by the enemies, fire and captured by pirates and actions of the captains and crew of the ship. இப்போ மெரைன் பெரில்ஸ் அப்படின்றது வந்து, அதாவது இந்த மெரைனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலிஷன் ஆஃப் ஷிப் வித் அ ராக், அதாவது கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் ஒரு பனிக்கட்டியில் வந்து மோதுறதோ, அதனால் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து லாஸ் ஆகலாம், டேமேஜ் ஆகலாம். இல்லை வந்து எனிமீஸ் வந்து நம்ம ஷிப்பை வந்து போகக்கூடிய ஷிப்பை அட்டாக் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். இல்லை வந்து ஃபயர் ஆகலாம். இல்லை கடல் கொள்ளையர்கள் இருப்பாங்க இல்லையா, அதுதான் பைரேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அந்த ஷிப்பை வந்து அக்வயர் பண்ணலாம். இல்லை அந்த கப்பல் ஓட்டுகின்ற அந்த கேப்டன் மூலியமாகவே கூட அந்த கப்பலில் வந்து ராங்காக அவர் வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஏதாவது ஒரு லாஸஸ் வருது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான லாஸஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மெரைன் பெரில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து மெரைன் இன்சூரன்ஸ். தீஸ் பெரில்ஸ் காஸ் டேமேஜ், டிஸ்ட்ரக்ஷன் ஆர் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த ஷிப் அண்ட் கார்கோ அண்ட் நான் பேமெண்ட் ஆஃப் ஃப்ரைட். ஸோ இந்த ஆபத்துக்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜஸ் ஏற்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரைட், தட் இஸ் ஃப்ரைட்னா என்ன, நம்ம கப்பலில் ஏற்றக்கூடிய பொருட்கள், சரக்குகள், கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாமே கூட வந்து என்ன ஆகும், டேமேஜ் ஆகும். ஸோ மெரைன் இன்சூரன்ஸ் இன்ஷோர்ஸ் ஷிப் ஹல், கார்கோ அண்ட் ஃப்ரைட். மெரைன் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஷிப் ஹல் அப்படின்றது வந்து அவுட்டர் லேயர் ஆஃப் தி ஷிப். ஓகேவா? அண்ட் கார்கோ அப்படின்றது வந்து இப்போ வந்து நான் ஒரு லம்சமான ஒரு குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து நான் ஒரு கண்டெய்னர் மாதிரி இதில் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸை வந்து நான் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா,
அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கண்டெய்னரை தான் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா கார்கோ அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃப்ரைட்டுன்றது உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு, சரக்கு, கமாடிட்டிஸ், அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெரைன் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. Thus, it is a device wherein the insurer undertakes to compensate the owner of a ship or cargo for complete or partial loss at a sea. Okay. ஸோ இந்த இன்சூரன்ஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரியான லாஸஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து மெரைன் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இது எல்லாம் அப்ளிகபிள் ஆகும் பொழுது என்ன பண்ண முடியும், அந்த மெரைன் இன்சூரன்ஸை அவங்களால கிளைம் பண்ண முடியும். The insurer guarantees to make a good the losses due to damage to the ship or cargo arising out of the risk incidental to sea voyages. sea voyagesனால் என்ன, கடற்பயணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கடற்பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய ஷிப்புக்கோ இல்லை ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்னா அதற்கான காம்பன்சேஷனை கேரண்டி பண்ணுறது யார் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கேரண்டி கொடுக்கும். The insurer in this case is known as the underwriter. Underwriterனா என்ன, ஆல்ரெடி நம்ம வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்டர்ரைட்டர்னால் எவ்வளோ வேல்யூ உள்ள ப்ராடக்டை வந்து அவங்க வந்து அந்த கப்பலில் அவங்க வந்து அனுப்புகிறாங்க, இது எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ வேல்யூ உள்ள ப்ராடக்டை வந்து எவ்வளோ குவான்டிட்டியான ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க அனுப்புகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பார்ப்பாங்க. அதற்கேற்ப தான் அவங்க என்ன பண்ண முடியும், எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்றதையும் அவங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒரு இன்சூரர் வந்து எப்படி வந்து ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அண்டர் ரைட்டராகவும் அவங்க வந்து அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க. அண்ட் a certain sum of money is paid by the insured in consideration for the guarantee or protection he gets. அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட் நான் வந்து ஏற்றி நான் ஷிப் மூலிமா அனுப்புகிறேன் அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணணும், பே பண்ணணும் இல்லையா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் பே பண்ணணும். ஸோ மெரைன் இன்சூரன்ஸ் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டைப்ஸ். மெரைன் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற இன்சூரன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து வேரி ஆகுது. அதாவது there are 3 things involved: ship or hull, cargo or goods and freight. இந்த 3 விஷயங்கள் வந்து மெரைன் இன்சூரன்ஸில் இன்வால்வ் ஆகுது. Ship or hull insurance, since the ship is exposed to many dangers at sea, the insurance policy is for indemnifying the insured for losses caused by damage to the ship. இந்த ship or hull insurance வந்து ஏன் எடுக்கப்படுதுன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் அதாவது என்னுடைய பொருட்களை வந்து கடல் மூலிமா நான் அனுப்பும் பொழுது அந்த ஷிப்புக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதற்கான இன்சூரன்ஸை வந்து நான் எடுத்திருப்பேன். அதுதான் ஷிப் ஆர் ஹல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஷிப்புக்கு டேமேஜ் ஆனதுனால என்னுடைய ப்ராடக்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த ஷிப் அண்ட் ஹல் இன்சூரன்ஸ் மூலிமா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று கார்கோ இன்சூரன்ஸ். கார்கோ இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன, த கார்கோ வைல் பீங் டிரான்ஸ்போர்ட்டட் பை ஷிப் இஸ் சப்ஜெக்ட் டு மெனி ரிஸ்க். தே மே பி அட் போர்ட், தட் இஸ் ரிஸ்க் ஆஃப் தெஃப்ட், லாஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் ஆன் வாயேஜ். Thus, an insurance policy can be issued to cover against such risks to cargo. ஸோ கார்கோ இன்சூரன்ஸ் அப்படின்றது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன், நான் வந்து ஒரு கண்டெய்னரில் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், ஷிப்பிங் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கண்டெய்னரில் என்னோடய ப்ராடக்ட்ஸை வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன். ஆனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் வந்து கப்பலில் போகிறதுக்கு வந்து அதுக்கான டேட்ஸ் வந்து டிஸ்பேட்ச் டேட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அது வரைக்கும் அது என்ன ஆகும், அந்த கண்டெய்னர் வந்து போர்ட்லேயே தான் இருக்கும். ஓகேவா? ஷிப் போர்ட்லேயே தான் இருக்கும். ஸோ அப்படி போர்ட்டில் இருக்கும் பொழுது இன்கேஸ் ஏதாவது ஃபயர் ஆச்சுனாலோ இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து திருடு போனாலோ இல்லை அந்த கண்டெய்னர் வந்து கடற்பயணம் செய்யும் பொழுது ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலோ அப்போது எந்த இன்சூரன்ஸ் அப்ளிகபிள் ஆகும்னா கார்கோ இன்சூரன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் அவர் அந்த கார்கோ இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருந்தாருன்னா அது வந்து அப்ளிகபிள் ஆகும்.
ஓகேவா? அடுத்தது ஃப்ரைட் இன்சூரன்ஸ். ஃப்ரைட்டுன்னா என்ன? உள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய ப்ராடக்ட், என்னுடைய கமாடிட்டிஸ், ஓகேவா? அதுதான் வந்து நம்ம ஃப்ரைட்டுன்னு சொல்கிறோம். அந்த கமாடிட்டிக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன். இஃப் த கார்கோ டஸ் நாட் ரீச் த டெஸ்டினேஷன் டியூ டு டேமேஜ் ஆர் லாஸ் இன் டிரான்சிட், த ஷிப்பிங் கம்பெனி இஸ் நாட் பெய்ட் ஃப்ரைட் சார்ஜஸ். ஸோ ஃப்ரைட் இன்சூரன்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் கண்டெய்னரில் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸை வந்து நான் வந்து ஷிப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னும்போது, இன்கேஸ் ஏதாவது அந்த டிரான்சிட்டில் வந்து ஏதாவது என்னோடய ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆச்சு, இல்லை லாஸ் ஆச்சு, ஒன்று போர்ட்டில் இருக்கும்போதே லாஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஷிப்பில் போகும்போது லாஸ் ஆகிருந்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஷிப்பிங் கம்பெனி இஸ் நாட் பெய்டு ஃப்ரைட் சார்ஜஸ். அந்த ஃப்ரைட்டுக்கான சார்ஜஸை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ண மாட்டாங்க. ஃப்ரைட் இன்சூரன்ஸ் இஸ் ஃபார் ரீஇம்பர்சிங் த லாஸ் ஆஃப் ஃப்ரைட் டு த ஷிப்பிங் கம்பெனி, தட் இஸ் த இன்சூர்டு. ஃபயர் இன்சூரன்ஸ் வந்து ரீஇம்பர்ஸ் ஆகாது ஃபார் த லாஸ் ஆஃப் ஃப்ரைட் டு தி ஷிப்பிங் கம்பெனி. ஸோ இன்ஷோர்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸை அவரால் வந்து கிளைம் பண்ண முடியும். அதற்கான ஃப்ரைட் சார்ஜஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஷிப்பிங் கம்பெனிக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The fundamental principles of marine insurance are as the same of general principles. The main elements of marine insurance contract are. ஸோ ஜென்ரல் பிரின்சிபல்ஸில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து மெரைன் இன்சூரன்ஸில் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லைக் லைஃப் இன்சூரன்ஸ், த கான்ட்ராக்ட் ஆஃப் மெரைன் இன்சூரன்ஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி. ஸோ ஆல்ரெடி நான் ஜென்ரல் பிரின்சிபல் சொல்லிக் கொடுக்கும்போதே நான் சொன்னேன், அதில் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி அப்படின்றது வந்து 2 இன்சூரன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். தட் இஸ் ஃபயர் அண்ட் மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் படிக்கும்போது அதில் இருக்கிற ஜென்ரல் பிரின்சிபலில் நான் சொன்னேன், கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி அப்படின்ற பிரின்சிபலே வந்து லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத சொன்னேன். இப்போது இண்டெம்னிட்டி அப்படின்றது வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டின்றது மரைன் இன்சூரன்ஸில் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? த இன்ஷோர்டு கேன் இன் த ஈவெண்ட் ஆஃப் த லாஸ் ரெக்கவர் த ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஃப்ரம் தி இன்சூரர். ஸோ எந்த ஒரு லாஸ் ஏற்பட்டிருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ண முடியும், இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து அந்த லாஸை ரெக்கவர் பண்ண முடியும். Under no circumstances the insured is allowed to make profit out of the marine insurance contract. ஆனால் எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் வந்து மரைன் இன்சூரன்ஸ் மூலியமாக அவர் வந்து கெயின் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எந்த ஒரு சூழலையுமே அதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. எவ்வளோ லாஸ் ஆகிருக்கோ அதற்கான அமௌண்ட்டு மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. பட் கார்கோ பாலிசிஸ் ப்ரொவைட் கமர்ஷியல் இண்டெம்னிட்டி rather than strict indemnity. அதாவது கார்கோ இப்போ கார்கோ அப்படின்றது வந்து அந்த கண்டெய்னரில் நம்ம வந்து ப்ராடக்டை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது வந்து மற்ற இன்சூரன்ஸை விட இதில் வந்து பாலிசிஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்சூரன்ஸ் ப்ராமிஸ் டு இண்டெம்னிஃபை த இன்சூர்ட் இன் த மேனர் அண்ட் டு த எக்ஸ்டென்ட் அக்ரீட். இன் கேஸ் ஆஃப் ஹல் பாலிசி the amount insured is fixed at the level above the current market value. ஸோ இப்போ வந்து ஹல் பாலிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஹல் பாலிசினா என்ன, தட் இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் த ஷிப்பை தான் வந்து ஹல் நம்ம சொல்கிறோம். இன்கேஸ் அதில் ஏதாவது ஹல் இன்சூரன்ஸ் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஷிப்பு வந்து ஏதாவது ஒரு பனிக்கட்டியில் போய் மோதி ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலோ, இல்லை வந்து கடற்கொள்ளையர்களால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு செஞ்சுது அப்படின்னாலோ அதன் மூலயமா வந்து அவங்க என்ன பண்ண முடியும், அந்த இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும். நார்மலாக இந்த ஹல் பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து தட் இஸ் த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கரண்ட்டாக அதுக்கான அந்த லாஸுக்கான இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமாகவே தான் மோஸ்ட்லி வந்து இன்சூர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிமிலர் டு லைஃப் அண்ட் ஃபயர் இன்சூரன்ஸ், த கான்ட்ராக்ட் ஆஃப் மரைன் இன்சூரன்ஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃப் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். ஆப்வியஸ்லி அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அப்படின்ற பிரின்சிபல் வந்து இதில் அப்ளிகபிள் ஆகும். போத் த இன்சூர்ட் அண்ட் இன்சூரர் மே disclose everything which is in their knowledge and can affect the insurance contract. The insured is duty bound to accurately disclose all the facts
which include the nature of shipment and the risk of damage it is exposed to. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன ப்ராடக்டை வந்து அவங்க அனுப்புகிறாங்க, என்ன ரிஸ்க் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, இது எல்லா டீட்டெயிலுமே வந்து இன்ஷூர்டு வந்து இன்சூரருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இன்சூரரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் அவங்க வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். இதில் எந்த ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது. அடுத்தது, இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் எக்ஸிஸ்ட் அட் த டைம் ஆஃப் லாஸ் பட் நாட் நெசசரி அட் த டைம் when the policy was taken. இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கான மணி வேல்யூ நம்ம கெயின் பண்ணணும். தட் இஸ் பாலிசி எடுக்கும் போதும் சரி, இல்லை நமக்கு அந்த லாஸ் ஏற்படும் போதும் சரி, நமக்கு அதற்கான மணி வேல்யூ இருக்கணும். ஆனால் மெரைன் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிசி எடுக்கும்போது நமக்கு தெரியாது அங்கே ஆக்சிடெண்ட் ஆகுமா, இல்லை நமக்கு டேமேஜஸ் வருமா, லாஸஸ் வருமான்றது நமக்கு முன்கூட்டியெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அப்போது பாலிசி எடுக்கும்போது அதனால் எனக்கு ஒரு மணி வேல்யூ இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது அப்படின்ற அந்த பிரின்சிபல் அந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகாது. பட் அந்த லாஸ் ஏற்படும் பொழுது அந்த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கணும். அதற்கான லாஸ் வந்து ஆக்சுவலாக அவருக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணுமே தவிர்த்து பாலிசி எடுக்கும் பொழுது அந்த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. அடுத்தது, the principle of cause and proxima will apply to it. The insurance company will be liable to pay only if that particular or nearest cause is covered by the policy. For example, if a loss is caused by several reasons, the nearest cause of loss is to be considered. Okay, ப்ராக்சிமா காசானா என்ன, எது வந்து முதல்ல நடந்தது, ஓகேவா. இப்போ எந்த ரீசன்னால் வந்து கப்பல் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சரி, எதனால் கார்கோ வந்து ஃபயர் ஆச்சு, எதனால் வந்து கார்கோஸ் வந்து தெஃப்ட் ஆச்சு, தட் இஸ் திருடு போச்சு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ், இந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து அந்த மரைன் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட முதல்ல ஒத்து போயிருக்கணும் ஃபஸ்ட்டு திங். இன்னொன்று, இதில் சொல்லப்பட்ட காரணங்கள் எது வந்து அந்த பாலிசியோட நெருக்கமானதாக அந்த ரீசன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்சூரன்ஸை வந்து அவங்க என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெரைன் இன்சூரன்ஸ் அண்ட் அதற்கான ஜென்ரல் பிரின்சிபல்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.